வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்திராஸ் கிச்சனில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தட்டை. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கோங்க. 3 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, 4 காஞ்ச மிளகாவை இதில் ஆட் பண்ணிட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வேற ஒரு பவுல் எடுத்துட்டு 1 கப் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கட்டி விழாம நல்லா இந்த மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு இதுல ஒரு 2 மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணியை ஊற்றி இந்த மாவை பிணைய ஆரம்பிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு மாவை திரட்டி தனியாக எடுத்து வச்சிருங்க. இப்போ இந்த மாவுல இருந்து குட்டி குட்டியா எவ்வளவு உருண்டை வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க உருண்டையை பிடிச்சி வச்சுக்கோங்க. எங்களுக்கு ஒரு 20 உருண்டை கிட்ட வந்திருக்கு. இப்போ இந்த உருண்டை பிடிச்சது எல்லாத்தையும் தனியா எடுத்து வச்சுட்டு ஒரு ஷீட் எடுத்து அந்த ஷீட்ல 2 பக்கமும் ஆயில் அப்ளை பண்ணி வச்சிருக்கோம். அதுல இந்த மாதிரி நீங்க கிளாஸ் வச்சு ப்ரெஸ் பண்ணீங்கன்னா தட்டை ஷேப்புக்கு வந்துடும். இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு போட்டு எடுக்க ஈஸியா இருக்கும், அது ஒட்டாது. இப்போ நம்ம கடாய் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுல நம்ம தட்டை ரெடி பண்ணி வச்சிருந்தோம், அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சர்விங்க்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.